தமிழ்நாட்டோட 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைஞ்சு மே 4ஆம் தேதி முடிவுகள் தெரிய போகுது. பலரும் இந்த தேர்தலை ஒரு கிரிட்டிக்கல் போட்டியா தான் பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, எப்பவுமே அவரா இவரா அப்படின்னு 2 பேருக்கு நடுவுல மட்டுமே நடந்துட்டு இருந்த போட்டி இந்த முறை 4 முனை போட்டியா மாறிருக்கு. சொல்லப்போனா 5 முனை போட்டினே சொல்லலாம். இப்படி பல கட்சிகள் போட்டிட்டு ஓட்டை பிரிக்கிறது யாருக்கு லாபம் யாருக்கு சாபம்னு மை பொலிட்டிக்கல் தமிழ் சார்பா தீவிர ஆலோசனை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு தொகுதி வாரியா எடுத்த கருத்து கணிப்புக்கு மக்களிடையே பெரிய ஆதரவு இருந்துச்சு. அதை தொடர்ந்து எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணி அதோட முடிவுகளை இப்ப விலாவரியா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன தேர்தலில் போட்டி போடாத கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து 5 அணிகளா இந்த முறை கலைஞரங்கி இருக்காங்க. அதுல முதல் அணி திமுக. இவங்க காங்கிரஸ், விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மையம்னு 14 கட்சி கூட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. இவங்க பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம் சொல்லி 7 கட்சிகளோட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அடுத்தது புதிதாக கட்சி தொடங்கின நடிகர் விஜய் கூட்டணி இல்லாம தனித்து களமிறங்கினார். அதே மாதிரி சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் தனித்து எல்லா தொகுதியிலும் போட்டிட்டாங்க. கடைசியா சின்னம்மா சசிகலா அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு புது கட்சி தொடங்கி மருத்துவர் ராமதாஸ் கூட இணைஞ்சு தேர்தலில் நின்னாங்க. இப்படி 5 முக்கிய அணிகளை போட்டி போட்ட 2026 சட்டமன்ற தேர்தலில் கடைசியா கட்சி ஆரம்பிச்சு போட்டி போட்டது சசிகலா அம்மையார் கட்சி தான். இவங்க ஜெயலலிதா கூட நெருங்கிய தொடர்புல இருந்தவங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி புதுசா இப்ப ராமதாஸ் PMK ஆர் பாட்டாளி மக்கள் கட்சி ஆறுன்னு சொல்லிட்டு அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் இதுல 2 பேருக்குமே பல இடத்துல டெபாசிட்டே கிடைக்காதுன்னு தான் நமக்கு தரவுகளை சொல்றாங்க. மொத்தமா ஒரு 4 இல்ல 5 கேண்டிடேட் தான் இவங்க டெபாசிட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மெயினா பிரிக்கிறது சசிகலா தென் மாவட்டத்துல இருக்க அதிமுக ஓட்டெல்லாம் இவங்க பிரிக்கிறாங்க. எடப்பாடியை பத்தி நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சு இவங்க பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ராமதாஸ் தான் பையன் மேல சில விமர்சனம் வச்சு அவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டியே பாதியத்துல பிரிக்கிறாரு. சோ இதுல லாஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியா இருக்கும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தான் இதுல நிறைய நஷ்டம். நிறைய ஓட்டு அவங்களோட ஓட்டு தான் ஸ்பிரிட் ஆகுது. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி. சீமான் அவர்கள் தான் 234 தொகுதிக்கும் முதல்ல வேட்பாளர்கள் அறிவிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா 50% பெண்களுக்கு முக்கியத்துவம் இருந்தது. ஒரு எலெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா அவரோட வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. ஆனா இந்த முறை அவரோட வாக்கு வங்கி கண்டிப்பா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் என்னன்னா, இவரோட தம்பிங்கெல்லாம் பாதி பேர் விஜய் கட்சிக்கு மாறிட்டதா சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. எப்பவுமே அவர் ஒரு 8% வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தது இந்த வாட்டி 5-6% தான் அவரோட வாக்கு வங்கி இருக்கதா நம்ம கேள்விப்படுறோம். சோ அவரு எல்லா தொகுதியிலுமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எங்குமே இல்லை. அதே மாதிரி இவரோட கேண்டிடேட்ஸும் டெபாசிட் பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 10 people தான் டெபாசிட்டே பெறுவாங்க அப்படின்னு நமக்கு தரவுல தெரியும். அடுத்ததான் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள். இவங்க ஆட்சியை பிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டிஜிட்டல் வாரியர்ஸ் பண்றதுலாம் ரொம்ப அளவுக்கு மீறி போகுதுதான் சொல்லிட்டு சமூக வலைதளங்களை ஒரு பேசும் பொருள் ஆயிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, இவர் வெற்றி பெறுவாரு மாட்டாருன்ற ஒரு பக்கம் இருந்தா கூட 29 அமைச்சரோட பேர் பட்டியலாம் வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் கட்சி சின்னத்துல யானை இருக்கு. யானை தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்குமா. அதே மாதிரி இவரே ஒரு நடிகை கூட அங்க இங்கன்னு சுத்தி ஓட்டு வாங்கிய இவரே கம்மி பண்ணிட்டு தான் சமூக வலைதளங்களை பரபரப்பா பேசிக்கிறாங்க. அதிருப்தியாளர் ஓட்டு, ஃப்ரெஷர்ஸ் ஓட்டு எல்லாம் எடுப்பாரு அப்படின்னு ஒரு கருத்து இருந்தா கூட அது பாத்தீங்கன்னா 10ல இருந்து ஒரு 14% தான் இருக்கு. சோ இது ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியா இருக்குமா இருக்காதான்னா கள நிலவரப்படி அது கண்டிப்பா இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்களோட டிஜிட்டல் வாரியர்ஸ் இவர் தான் அடுத்த சிஎம் அப்படின்ற லெவலுக்கு போய் ஒரு பக்கம் பெரிய லெவல்ல முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. சோ அது பல பிரச்சனைகளை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் படம் ரிலீஸ் ஆகலனாலே தீக்குளிக்கிற ரசிகர்கள் இவர் தோத்துட்டாருன்னா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல டாக்டர்ஸ் பல சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சோசியல் மீடியால அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் விஜய்க்கு அவர் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தா கூட 10ல இருந்து 12% வாக்கு வங்கி தான் இருக்கு. அதையும் மீறி அவர் 20% வாக்கு வங்கி எடுத்திருந்தாருன்னா தொடர்ந்து அரசியல் இருப்பாருன்னு, இல்லைன்னா சினிமாவில் நடிக்க போயிடுவார் அப்படின்னு சமூக வலைத்தளங்களை பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், அங்கேயே அவரு 20% வாக்குகள் தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பின்னிய கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. அதாவது இதெல்லாம் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான போதிய வாக்கு வங்கியே கிடையாது. அடுத்ததாக அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. மத்தியில என்னதான் பாஜக ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அந்த அளவுக்கு வாக்குகள் கிடையாது. பட் பாஜகவோட அமித்ஷா எடப்பாடியை முன்னிறுத்தி தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியால கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இன்கேஸ் அதிமுக வெற்றி பெற்றாலும் அது பாஜகவோட ஆட்சியா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பீகார்ல நிதிஷ் அவர்கள் வெற்றி பெற்று சிஎம்ஆ இருந்தாலும் ஒரே மாசத்துல அவரை ராஜினாமா செய்ய வச்சு துணை முதல்வராக இருந்த பிஜேபி கேண்டிடேட்டை சிஎம் ஆக்குனாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்க வாய்ப்பு இருக்கனால அதிமுக வாக்கு வங்கி கணிசமா குறைஞ்சிருக்கு. எங்க கிடைச்ச தகவல் படி 50ல இருந்து 57 சீட்டு தான் இவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்து திமுக. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சிருக்காரு. விசிகா வந்து ஆட்சியில பங்கு கேட்டாங்க, அதனால சேர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கல. திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் சண்டை, பிரிஞ்சிடுவாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கல. சிபிஎம் சண்முகம் வந்து திமுக மேல நிறைய விமர்சனம் வச்சாரு, அதனால அவர் சேர மாட்டாரு சொன்னாங்க, அதுவும் நடக்கல. எல்லாத்துக்கும் மேல எதிர்கட்சியில் இருந்த தேமுதிகவையும் தான் கட்சியோட இணைச்சிட்டாரு. இப்படி கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிறதுனால இவரு ஒரு அரசியல் சாணக்கியர் தான் சொல்றாங்க. எப்பவுமே ஆளுங்கட்சினாலே சில விமர்சனங்களும் எதிர்ப்பாளர்களும் நிறைய இருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களும் பல முன்னேற்றங்களும் அவரை எதுவுமே பாதிக்காத அளவுக்கு தான் இருக்கு. இதனால நம்ம கிடைச்ச ரிப்போர்ட்டின் படி திமுக 177 சீட்டுக்கு மேல ஏற்று அமோக வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிக்கப்பட்டிருக்கு.